அதிகாரம் 39. மானிட வாழ்க்கையின் நிலையாமை. என் நாவினால் நான் பாவம் செய்யா வண்ணம் என் நடைமுறைகளை நான் காத்து கொள்வேன். என் முன் பொல்லார் நிற்கும் வரை என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று சொன்னேன். நான் வாய் பேச இயலாதவர் போல் பேசாதிருந்தேன். நலமானதை கூட பேசாமல் நான் அமைதியாயிருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. என் உள்ளம் என்னுள் எரியத் தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. அப்பொழுது என் நா பேசியதாவது: ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுள் காலம் உமது பார்வையில் ஒன்றுமே இல்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. அவர்கள் நிழலைப் போல நடமாடுகின்றார்கள். அவர்கள் வருந்தி உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைப்பதை அனுபவிப்பவர் யார் என அறிய மாட்டார்கள். என் தலைவரே, நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும்? நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் குற்றங்கள் அனைத்தினின்றும் என்னை விடுவித்தருளும். மதிகேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும். நான் ஊமை போல் ஆனேன், வாய் திறவேன். ஏனெனில் எனக்கு இந்நிலையை வருவித்தவர் நீரே. நீர் தந்த துன்பத்தை என்னிடமிருந்து நீக்கிவிடும். உமது கை அடித்த அடிகளால் நான் நிலைகுலைந்து போனேன். குற்றத்தின் பொருட்டு மனிதரை நீர் தண்டிக்கின்றீர். அவர்களுக்கு விருப்பமானவற்றை பூச்சி அரிப்பது போல் நீர் அழித்து விடுகின்றீர். உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதேயும். ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன். என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடி. நான் பிரிந்து மறையும் முன்பு மீண்டும் மகிழ்ச்சி அடையும்படி கோப பார்வையை என்னிடமிருந்து திருப்பி அருளும்.